Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologies HTML5ல கோடிங் கன்வென்ஷன் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கோடிங் கன்வென்ஷன். HTML coding convention are recommended practices for writing HTML code in a consistent, readable and maintainable way. அதாவது நம்ம ஒரு கோடிங் எழுதுறோம் அப்படின்னா அது கன்சிஸ்டண்டா இருக்கணும், ரீடபிளா இருக்கணும், அட் த சேம் டைம் அது கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறப்பதான் HTML கோடுக்கான ப்ராப்பர் அவுட்புட் உங்க கையில வரும். கன்சிஸ்டன்டான ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். ப்ராப்பர் இன்டென்டேஷன், நமக்கு எங்க ஸ்பேஸ் விடணும், எங்க ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் அங்க ப்ராப்பரா இருக்கணும். மீனிங்ஃபுல்லான நேமிங் இருக்கணும். மோஸ்டா எந்த ஒரு டேக்ஸ்லயுமே அப்பர் கேஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ சின்டெக்ஸ் லோவர் கேஸ் தான் இருக்கும். கொட்டேஷன் மார்க்ஸ் எங்கெங்க போடணும், எங்கெங்க போடக்கூடாதுன்றத ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ராப்பரான நெஸ்டிங் இருக்கணும். கிளீனா ரீடபிள் ஃபார்மேட்டா இருக்கிறப்பதான் ஒரு HTML கோட் அப்படின்றது வரும். ஒரு பேசிக்கான கோடிங் எடுத்துக்க, ரொம்ப ஹார்டர் கோட்ஸா எடுக்கல. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்ன்றதுனால பேசிக்கா வந்திருக்கேன். இந்த டாக் டைப்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஒரு வெர்ஷன் 5 மீன் பண்ணுது அப்படின்றது சொல்லிட்டு. மத்த டேக்ஸ் பாருங்களேன், இதுலயுமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸே கிடையாது. கரெக்டா? ஸ்பேஸ் எங்கெங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அங்கதான் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. சும்மா விடல. இங்க ஐ ஆம் கொடுத்துட்டு 4 ஸ்பேஸ் நீங்க எக்ஸஸ் பண்ணி விட்டீங்கன்னா இது ப்ராப்பர் சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஐம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்னே உங்களுக்கு தெரியாது. கரெக்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு ப்ராப்பரான எதுவுமே இருக்காது. ஃபார்மேட் பாத்தீங்களா, கன்சிஸ்டண்டா இருக்கு. ஹெடர் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பாடி ஓப்பன் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. HTML மேல ஓப்பன் பண்ணவங்க எண்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே ப்ராப்பர் க்ளோசிங் அண்ட் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்ல இருக்கிறப்ப தான் நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸ்ல. ஜஸ்ட் நம்ம பேசிக்கா மூவ் பண்ணலாம். எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கிறது மூலமா தான் அவுட்புட் உங்களுக்கு ரீடபிள் ஃபார்மேட்ல வரும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா நல்ல ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இதுதான் கோடிங்கோட கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Block elements. HTML element fall into two main categories, or the main display categories that determine how they behave visually on the page. அதாவது HTML எலிமெண்ட்ஸ் வந்து 2 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ், இன்னொன்னு இன்லைன் எலிமெண்ட்ஸ். பிளாக் லெவல் எலிமெண்ட்னா என்ன? பிளாக் எலிமெண்ட் நார்மலி ஸ்டார்ட்ஸ் ஆன நியூ லைன், அதாவது நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த H1, DIV இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம என்ன கொடுத்தாலுமே இது நியூ லைன்ல தான் போய் ஸ்டார்ட் ஆகும். இப்படி H1 ஹலோ, H1 நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஹெடர் க்ளோஸ் பண்றீங்கன்னா இந்த ஹலோன்றது ஒரு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும். நான் திரும்ப H2 கீழே அதே மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வார்த்தை, அதாவது வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் H2ல அப்படின்னா எனக்கு அடுத்த வார்த்தை அடுத்த லைன்ல தான் அவுட்புட்ல வரும். அதுதான் பிளாக் எலிமெண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுதான் பிளாக் எலிமெண்ட்ஸ். இன்லைன் எலிமெண்ட், டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட் என்னன்னா நம்ம நியூ லைன்ல எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும் அவசியம் இல்லை. அது இருக்கிற ஃப்ளோலயே ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது இருக்கிற ஃப்ளோலயே மூவ் ஆகும். அதுதான் வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் போல்டுன்னு ஆட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஒரு டேக் கொடுத்துருந்தேன். H1 வந்து ஹெலோன்னு கொடுத்து நான் ஒரு ஹெச் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்ப எனக்கு இது எப்படி வந்து H1 கொடுத்துருக்கணும், இப்போ போல்டுன்னு கொடுத்து எக்ஸா ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த போல்டை நான் ஆல்ரெடி இருக்கிற டேகோட ஆட் பண்ணிட்டேன். இப்ப இதுதான் இன்லைன் எலிமெண்ட். இந்த போல்டுன்றது ஆல்ரெடி இருக்கிற அந்த லைன்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை போல்டாக்குமே தவிர வேற எந்த லைன்லயும் போயிட்டு என்ன பண்ணவும் கிடையாது. அட் த சேம் டைம் அந்த போல்டை திரும்பவும் கீழே எங்கேயும் ஆட் பண்ண, நியூ லைன்ல ஆட் பண்ண போதும் கிடையாது. இருக்கிறதுல ஃப்ளோலயே தான் ஆட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த ஃப்ளோலயே தான் அவுட்புட்டும் வரப்போகுது. இதுதான் இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் DIV, இந்த பேராகிராஃப் H1 ல இருந்து H6 வரைக்கும், இந்த UL, அனார்ட் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டேபிள், ஃபார்ம், ஹெட்டர், ஃபூட்டர், செக்ஷன், ஆர்டிகல், இது எல்லாமே வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நார்மலா ஒரு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகிறதா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். இப்போ நான் பேராகிராஃப் கொடுத்து ஹலோ, அடுத்த பேராகிராஃப்ல வேர்ட்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு தனித்தனியா இது அவுட்புட்ல வரும். இன்லைன்னா ஸ்பேன் கொடுத்துட்டு ஹலோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன், அடுத்து ஸ்பேன் கொடுத்து வேர்ல்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி கொடுக்குறப்ப எனக்கு ஹலோ வேர்ல்டு பக்கத்துல தான் வரும். எனக்கு இன் கேஸ் எனக்கு தனியா வேணும்னு நினைச்சேன்னா நான் ஸ்பேன் பக்கத்துல பிரேக் எடுத்து அந்த பிரேக்ல இருந்து அந்த லைன் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நீங்க கொடுக்குறப்ப கண்டிப்பா அது இன்லைன் எலிமெண்ட் செய்வாங்க. இதுதான் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். முன்னாடி ஸ்லைட்ல நிறைய டேக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டேக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் எல்லாமே நோன் டேக்ஸ் தான். எல்லாத்துக்கான டேகோட டெஃபினேஷனுமே வந்து இந்த லெசனோட ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ தட் எல்லா டேக்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது பிளாக்கா நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க ரீசெக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் ட்ரை பண்ணுங்க. பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸும் பாருங்க, இன்லைனையும் பாருங்க.
அப்ப உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இப்போ சேலஞ்ச் டைம். விச் எலமெண்ட் நார்மலி ஸ்டார்ட்ஸ் ஆன் அ நியூ லைன்? எந்த எலமெண்ட் வந்து நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்பேன், ஏ, பேராகிராஃப், ஸ்ட்ராங்னு சொல்லி 4 கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷன் சொல்லுங்க. அண்ட் செகண்ட், நான் ஒரு கோடிங் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி நோன் கோடிங் தான். இந்த கோடிங்கை நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தும் இருப்போம். ஸோ அது நீங்க பார்த்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். வில் ஹலோ அண்ட் வேர்ல்ட் நார்மலி அப்பியர் ஆன் செப்பரேட் லைன்ஸ்? அதாவது இந்த ஹலோவும் வேர்ல்டும் செப்பரேட் லைன்ஸ்ல தான் வந்து அப்பியர் ஆகுமா? ஆமானா ஆமான்னு சொல்லிட்டு என்ன ரீசன் எழுதுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்றதுக்கான ரீசன் எழுதுங்க. அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ட்ரை டு கிவ் த ஆன்சர். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.